இன்றைக்கி புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 2 கைப்பிடி அளவு புதினா எடுத்துருக்கிறேன். புதினா இலைகளோட ஒரு சின்ன துண்டு புளி, 2 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, 5-6 வெள்ளைப்பூண்டு, உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட 2 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை அப்படியே மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 வரமிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன். நீங்கள் வேர்க்கடலை இல்லை அப்படின்னா கடலைப்பருப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற புதினா பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் புளி சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த பாஸ்மதி ரைஸை நம்ம சேர்க்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரிசி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இவ்வளோதான். வேறு எந்த ஒரு காரமும் வேறு எந்த ஸ்பைசஸுமே சேர்க்கவே வேணாம். புதினாவோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். மூடி போட்டு 1லேருந்து 2 விசில் வச்சு எடுங்க. நல்ல உதிரியான புதினா சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம பார்த்து டேஸ்ட்டு பார்த்து செய்கிற சாப்பாடை விட நம்ம குத்து மதிப்பாக எல்லா உரப்பு காரம் எல்லாம் போட்டு செஞ்சும்போது அந்த சாப்பாடோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நான் இந்த டேஸ்ட் வரும் எதிர்பார்க்கவே இல்லை. கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் தாங்க இருந்தது. லைட்டாக கருகி இருந்தாலும் வத்தல்லாம் கருகிடுச்சு போடும்போது. ஆனால் சாப்பாடோட டேஸ்ட்டு அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.